ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த காணொளியிலே நாங்கள் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் அதை பற்றி பார்த்தோம். இந்த காணொளியிலே நாங்கள் பார்க்க போகிறது பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படி என்று சொன்னால், இறந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்த விடயம் ஒன்றை குறிப்பிட இந்த பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் பயன்படுத்தப்படும். உதாரணமாக, he was working yesterday. அவன் நேற்று வேலை செய்து கொண்டிருந்தான். was he working yesterday? அவன் நேற்று வேலை செய்து கொண்டிருந்தானா? he was not working yesterday. அவன் நேற்று வேலை செய்து கொண்டிருக்கவில்லை. wasn't he working yesterday? அவன் நேற்று வேலை செய்து கொண்டிருக்கவில்லையா? இவ்வாறு ஒரு வாக்கியத்தை 4 விதமாக பிரிக்கலாம். இந்த பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸை பொறுத்தவரையில் நாங்கள் வேர்ப் ஐஎன்ஜிக்கு முன்னாடி வாஸ் என்ற சொல்லை பயன்படுத்துவோம். இந்த வாஸ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டால் இறந்த காலத்தில் ஒரு விடயம் நடந்து கொண்டிருந்ததை குறிப்பிட இந்த வாஸ் என்ற சொல் பயன்படுத்தப்படும். இந்த வாஸ் என்ற சொல் ஒருமை எழுவாய்க்கு பின்னால் பயன்படுத்தப்படும். பன்மை எழுவாய்க்கு பின்னால் வாஸ் என்ற சொல்லிற்கு பதிலாக வ என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணமாக, they were eating last night. அவர்கள் நேற்றிரவு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். அதை நாங்கள் கேள்வியாக கேட்குறதாக இருந்தால் வ எழுவாய்க்கு முன்னாடி வரும். were they eating last night? நேற்றிரவு அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்களா? they were not eating last night. அவர்கள் நேற்றிரவு சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை. weren't they eating last night? அவர்கள் நேற்றிரவு சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லையா? இவ்வாறு ஒரு வாக்கியத்தை 4ஆக பிரித்து கற்க வேண்டும். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.